Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு பாய் வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ போல் மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எப்போதுமே மட்டன் குழம்புக்கு 1-2 எலும்பு பீஸாக சேர்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் குழம்பு ருசியாக இருக்கும். ஒரு 1/2 கப் தேங்காய் துருவலோட 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கசகசா சேர்க்கலைன்னா ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி மட்டன் குழம்புக்கு நம்ம இந்த மசாலா சேர்த்து தான் செய்ய போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி, மஞ்சள், ஜீரகம், மிளகாவத்தல், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து திரிச்சு வச்சுருக்கு. இதை ஊர் மசாலா அப்படின்னு சொல்லுவோம். இதோட சிறப்பு பார்த்திங்கன்னா இதை வறுத்து செய்கிறது இல்லைங்க, நல்ல வெயில்லையே நல்ல ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் காய வச்சு திரிக்கிற மசாலா. இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் இந்த மசாலா இது பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து திரிச்சு வச்சுருக்க மசாலா தான். பிரியாணிக்கு இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். கடையில் உள்ள கரம் மசாலா பார்த்திங்கன்னா அதில் நிறைய மசாலா போட்டிருப்பாங்க. உங்ககிட்ட இது இல்லாட்டி நீங்கள் அது 3ஐயும் மட்டும் திரிச்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயிலில் கூட தாளிக்கலாம். தேங்காய் எண்ணெய்னா ரொம்ப வாசமாக இருக்கும். 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினாக்கில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினாக்கில் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இந்த ரெசிபிக்கு தயிர் கிடையாது, அதனால் தக்காளி நல்லா மீடியம் சைஸாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிடலாம். நிறைய பேர் கேட்குறது தக்காளியில் 1/2 டீஸ்பூன் தான் சேர்க்குறீங்க, அது மொத்தத்துக்கும் போதுமா அப்படின்னா அப்படி இல்லைங்க. தக்காளி மசீரதுக்கு தேவையான அளவு உப்பு தான் சேர்த்துருக்கேன். அப்புறமா குழம்போ பிரியாணியோ அது செய்யலை, அந்த தண்ணி கொதிக்கையில் மீதி உப்பை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி இந்தளவு மசிஞ்சு வந்தாக்கில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் காரமான மிளகாய் தூளாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுறணுங்க. எப்போதுமே மசாலாவை எண்ணெயில் ரொம்ப வதக்கக்கூடாது, வதக்குனா மசாலா கருத்து போய்டும் உங்களுக்கு. இந்த மாதிரி லேசாக வதக்கி வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதை இதோட சேர்த்துக்கணும். நீங்கள் தக்காளி வேண்டான்னு நினைக்கிறவங்க தக்காளிக்கு பதிலாக தயிர் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து வதக்கிட்டு கூட நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்த பிறகு 1 நிமிஷம் அந்த மட்டனை அந்த மசாலாலேயே பரட்டி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 கப், உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மீதி முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் தானே போட்டிருந்தோம், இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மிளகாய் தூளோ பச்சை மிளகாவோ போட்டுக்கோங்க. மசாலாவை இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா லைட்டான ஒரு பச்சை வாடை தெரியும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இந்த மாதிரி லெமன் ஜூஸ் அந்த குழம்பு கொதிக்கையில் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை 15 நிமிஷம் மிதமான தீயில் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் விசில் வைப்பீங்கன்னா 4லேருந்து 5 விசில் வச்சுக்கோங்க. நான் டைம் கணக்குப்படி வேக வைப்பேன். 15 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துட்டுருக்கும். நீங்கள் இப்படியே கூட இந்த குழம்பை சாப்பிட்லாங்க, தேங்காய் சேர்க்காமல் சாப்பிட்றது கூட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் கலவை, அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் கலவை சேர்க்கையில் எப்போதுமே தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அது போக எக்ஸ்ட்ராவும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்போதுமே குழம்புல தேங்காய் கசகசா பேஸ்ட்டு சேர்த்தா ரொம்பவே கட்டியாக்கிரும். 1 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைஞ்ச தீயில் ஒரு 7 நிமிஷம் போட்டு வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நமக்கு அந்த தேங்காய் உங்களுக்கு கொதிச்சு வரணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தேங்காய் பிரிப்பிரியாக வந்துடும். குறைஞ்ச தீயில் 7 நிமிஷம் போட்டு வைக்கலாம். ஒரு 7 நிமிஷம் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ அடுப்பை அணைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. பாருங்கள், குழம்பு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு செட் ஆகிட்டு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரைஸை விட உங்களுக்கு இடியாப்பம், ஆப்பம், தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ரைஸுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு விருந்துக்கு கீ ரைஸ், புலாவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.